ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவசரமாக சிங்கப்பூர் விரைகிறார். அவரது இளைய மகன் மார்க் ஷங்கர் சிங்கப்பூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் அவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்க் ஷங்கர் படித்து வந்த பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த விபத்தில் மார்க் ஷங்கரின் கைகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த புகை நுரையீரலுக்குள் புகுந்ததால் மிக கடுமையாக அவதிப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தால் மார்க் ஷங்கர் மீட்கப்பட்டு உடனடியாக பள்ளி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என பள்ளி மற்றும் மருத்துவமனை நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பவன் கல்யாண் தொலைபேசி அழைப்பு மூலம் தகவலை பெற்றுள்ளார். அவரது சுற்றுப்பயண அட்டவணை தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் ரத்து செய்யப்பட்டு அவர் சிங்கப்பூர் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.